நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1962 ஆடி 18ஆம் நாள் எனது தந்தையார் நெசவாளியாக இருந்து கஸ்தூர்பாய் காதி வஸ்திராலயம் என்ற சிறிய கடற்கடையை துவங்கினார். அது இன்று கேகேவி அக்ரோபவர்ஸ் என்ற என்எஸ்சி எமர்ஜில் பட்டியலிடப்பட்ட கம்பெனியாக வளர்ந்திருப்பதற்கு காரணம் காந்தியடிகளுடைய துணைவியாரின் பெயரை கஸ்தூரிபாய் என்பதை ஞாபகத்தில் வைத்து அந்த நிறுவனத்தை தொடங்கினார். காந்தியடிகள் கூறிய 7 சமூக செயல்களை பற்றி அவர் நிறைய கூறியிருக்கிறார். ஒழுக்கமில்லாத கல்வி, நேர்மையற்ற வணிகம், இதை பற்றியெல்லாம் கூறியிருக்கின்றார். அதை நாங்கள் முன்னுதாரணமாக எடுத்து நேர்மையான வணிகத்தையே தொடர்ந்து நாங்கள் பின்பற்றி வருவதால் எங்களுடைய நிறுவனம் கதர் கைத்தறியை தாண்டி பட்டு உலகத்துக்கு சென்றிருக்கின்றோம். ஏற்றுமதியில் நாளை முதல்வர் அவர்கள் கையால் ஊனமுற்றோர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளிப்பதற்கான பரிசுரையும் எனது இளைய சகோதரர் பெற இருக்கின்றார் என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இத்தனை வாய்ப்புகளும் தமிழக மக்களும் இந்திய மக்களும் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் சமுதாயத்துக்கு திருப்பி அளிக்க வேண்டும் என்பதற்காக 100 வயதை கடந்தவர்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு சொல்கின்ற செய்தி என்ன என்பதை நிலம் நீதி இசைக்கொண்டு கிருஷ்ணமால் ஜெகநாதன் என்ற ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று 102 வயதை கடந்த ஐஏஎஸ் அதிகாரி லட்சுமிகாந்தன் பாரதியை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி படமும் நாங்கள் எடுத்து வெளியிட்டிருக்கின்றோம். இதே போன்று சமூகத்துக்கு நல்ல செய்திகளை சொல்வதுடன் நாங்கள் புதிய தலைவர்கள் தொடர்ந்து பயணிப்போம், நல்ல முறையில் படிப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி. ஐயா, சமூகத்துக்கு நீங்க கொடுக்கறதா சொன்னீங்க. நீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க ஏற்கனவே ஒரு அங்கமா இருக்கீங்க. நான் கொங்கு பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய முதல் பிறந்த நாள், முதல் தீபாவளி எல்லாமே சென்னை அதுக்கு முன்னாடி குமரன் அதுலேருந்து தான் என்னுடைய ஆடைகள் எடுத்து அப்படிதான் எங்களுக்கு பழக்கம். அந்த வகையில் எங்களுடைய வாழ்வு ஒரு அங்கமாகவே நீங்கள் இருக்கீங்க. எனக்கு இல்லையா, ஒரு சிறிய ஆரம்பத்துல இருந்து இவ்வளோ பெரிய தொழில் நிறுவனமாக வளர்ந்துருக்கீங்க. பணத்தை விட முக்கியமான முதலீடு அப்படின்னா என்ன சொல்றீங்க? குடும்பத்தினர்கள் எனது தாய் தகப்பனாரில் தொடங்கி இன்று வரை அனைவரும் நாங்கள் ஒரே குடும்பமாக, குடும்ப வியாபாரமாகத்தான் நாங்கள் இதை இன்று வரை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, எங்களுடன் பணியாற்றக்கூடிய 40,000 ஊழியர்களையும் எங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது அவர் ஊழியர்கள் என்பதை தாண்டி அவர்களுடைய நலன்கள், அது குறிப்பாக ரீட்டைல் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வீட்டில் சமைச்சு கொண்டு வர்றது, சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. அதை எங்களுடைய நிறுவனங்கள் திருப்பூரில் தொடங்கி இன்று கடைசியாக துவங்கிய குரோம்பேட்டை கடை வரைக்கும் நாங்கள் மதிய உணவு என்பதை அனைத்து ஊழியர்களுக்கும் எந்தவித ஃபைனான்சியல் இம்பேக்டும் இல்லாமல் நாங்கள் அந்த உணவு ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த எண்ணம் அந்த ஊழியர்கள் எங்களுடன் பயணிக்கக்கூடிய ஊழியர்கள் 20 ஆண்டுகளை கடந்து பயணிக்கக்கூடிய ஊழியர்களை கிட்டத்தட்ட 3500 பேர் எங்களுடன் பயணிக்கிறார்கள். 40,000 ஊழியர்கள் 3500 பேர் 20 ஆண்டுகளை கடந்து எங்களுடன் பயணித்து வருகின்றார்கள். மென்மேலும் வளர்வதற்கு இந்த சமுதாயமும் அனைத்து உறுப்பினர்களுமே பங்கிருக்கின்றது. ஐயா, வாழ்த்துறையாக உங்களுடைய புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் குறிக்கோளில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. யாரும் எந்த தவறும் கண்டுபிடித்து விடக்கூடாது, கொள்கையில் மாறிவிட்டார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி சிறப்பாக நடத்தி வருகிறார். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய ஊழியர்கள் அத்தனை அவர்கள் பேரையும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் சென்னை சில்க்ஸ் அதிபர் அவர்களுக்கு நான் இன்றைக்கு விருது வழங்குகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். பல துறைகளில் இன்றைக்கு விருதுகள் வழங்குகிறீர்கள். விருதுகள் வழங்குவது என்பது இந்த குழுமத்திற்கு அன்றாட நிர்வாக ஆகியிருக்கிறது. அது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி,
அதோடு கூட இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்கிறது என்று சொன்னால் அரசியல்வாதிகளால் அல்ல, என்றொரு பணக்காரர்களால் அல்ல. இந்தியாவை இணைப்பது, ஒன்றிணைப்பது வியாபாரிகளும் தொழிலதிபர்களும் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே வேலைவாய்ப்பு. சென்னை செய்தி குடும்பத்தினர் 40,000 பேருக்கு இந்த வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு 40,000 வீடுகளில் இருக்கு அடுப்பெறுகிறது சொன்னால் ஒரு தலைவரின் முயற்சியால் இரவுகள் பார்க்காமல் தூங்காமல் சிந்தித்து இதை எப்படி விரிவுபடுத்துவது, எப்படி என்னுடைய தொழிலாளர்களுக்கு சந்தோஷப்படுத்துவது, எப்படி அவர் நல்ல சம்பளத்தை கொடுப்பது, அதோடு கூட எப்படி நன்மதிப்பை பெறுவது என்ற போட்டி உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. நீங்கள் 6 தலைப்பின் கீழே நீங்கள் விருதுகளை வழங்குகிறீர்கள். இன்றைக்கு இந்த லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற அந்த தொழிலதிபர்களையும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும், அவர்களையும் வரிசைப்படுத்த வேண்டும். அது சிறு தொழிலாளர்களோ பெரிய தொழிலாளர்களோ, இன்றைக்கு வாழ்க்கை தரம் என்பது, வாழ்க்கையுடைய எதிர்காலம் என்பது, இளைஞர்கள் எதிர்பார்ப்பு என்பது அவங்களுடைய வேலைவாய்ப்பை பொறுத்துத்தான். அந்த வகையில் அதை கூட நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, கஜா புயல் என்று இதற்கு முந்தின அந்த நிகழ்ச்சியை சொன்னார்கள். எங்கெல்லாம் தமிழ்நாட்டில், ஏன் இந்திய அளவில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, அது குஜராத் பூகம்பமாக இருக்கலாம், அல்லது அங்கே சிந்தூர் அந்த போர் அதுவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு இந்த குழுமம் தொடர்ந்து தன்னுடைய கையை அல்லது தன்னுடைய உதவியை செய்து வருகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கஜா புயலில் தஞ்சாவூரில் மிகப்பெரிய புயல். அந்த நேரத்தில் எங்கள் பல்கலைக்கழகத்தில் 450க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த பகுதியிலே பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து படித்து கொண்டிருந்தார்கள். நேற்றைய கோடீஸ்வரன் அடுத்த நாள் காலை தெருவுக்கு வந்திருக்கிறார். அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு எல்லாம் அவர்களால் அடுத்த வாரம் ஆண்டு கட்டணம் செலுத்த முடியாது என்ற நிலை. எல்லா மரங்களும், தென்னை மரங்களும், அத்தனை மரங்களும் விழுது கிடக்கின்றன. இதை அறிந்த நாங்கள் அந்த நேரத்தில் SRM பள்ளிகளில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு 50 கோடி அளவில் அவருடைய எதிர்கால கட்டணத்தை நீக்க செய்து அவர்களுக்கு இது போன்ற எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் இப்போது நடந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த ஆட்சியில் அவர் எந்த தவறான எண்ணத்திலையும் அங்கே போகவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் கரூரில் 39 பேர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு அவர்களெல்லாம் கூட இன்றைக்கு பல வகையாக அரசியல் பேசப்பட்டு வருகிறது. அது உண்மையில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் எந்த நிமிடம் அது நடந்ததோ அதே நிமிடம் அடுத்த நாளில் நாங்கள் முன்வந்தோம். அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும், இந்த 40 குடும்பங்களுக்கும் எத்தனை குழந்தைகள் எங்கே படித்தாலும் சரி, அத்துணை குழந்தைகளுக்கு கல்லூரி படிப்பு வரை SRM குடும்பம் உதவி செய்யும் என்று முதலில் சொன்னது நாங்கள். ஆகவே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவதென்றால், நீங்கள் அரிய காரியத்தை செய்கிறீர்கள், இன்னும் பல அரிய காரியங்கள் இருக்கிறது, அதையும் கணக்கில் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த நேரத்தில் சென்னை செய்தி போன்ற மிக சிறந்த, அவர் சொன்னது போல உண்மையான, நேர்மையான, மக்களோடு மக்களாக இருந்து இது தொழில் செய்கிற, அந்த செயலை செய்கிற அந்த நிறுவனத்திற்கு இந்த விருந்தரவின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடருங்கள். நிச்சயமாக நாங்கள் என்றோடும் உங்களோடு
எத்தனையோ பேருக்கு இலவச கல்வியை தந்திருக்கிறீர்கள், எத்தனையோ பேருக்கு இலவச மருத்துவத்தையும் தந்திருக்கிறீர்கள். திறமை, அறிவு, தன்னம்பிக்கை, அயராத உழைப்பு இருந்தால் வாழ்வில் இப்படி முன்னேறி நிற்கலாம் என்பதற்கு மேடையில் நிற்கின்ற மூவருமே சான்று. வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி. உங்களை பன்முகத்தன்மையுடைய ஆள் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துறாங்க. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி என்று அறிமுகப்படுத்துவதை விட சிறந்த கல்வியாளர், சிறந்த எழுத்தாளர், இப்படி எத்தனையோ நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இவர். உங்களுடைய வாழ்த்துரை மிகவும் அவசியம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு மிகவும் பிடித்த பெயர் MG ராமச்சந்திரன். அதில் பாதி பேர் திரு சந்திரன். அவர்களுக்கு இன்று மிக பெரிய தொழிலதிபர் என்பதற்காக இந்த புதிய தலைவருடைய தமிழன் விருது வழங்கப்படவில்லை. அவர் செய்து வரும் அரிய சேவைகள், அதற்காக இந்த பாராட்டு விழா. இந்த நிகழ்வில் அவரை பற்றி ஒரு சிறிய கவிதை ஆங்கிலத்தில் 1 minute poem. தலைப்பு Weaver's Success in honor of Sri T.K. சந்திரன். அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் இந்த விழாவினுடைய நாயகன் திரு சத்யநாராயண அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும். He selects rural children and students to shine bright in schools and colleges. His Nammal Mudiyum Tittam rejuvenates water bodies like ponds and lakes to flow with water across the state. அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். Under the blessings and guidance of benign வேந்தர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், திரு சந்திரன் அவர்கள், அவர் வாழ்ந்த வீடு, பிறந்த வீடு வெறும் 250 சதுரடி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஹம்பிள் பிகினிங். From a modest beginning in a tiny house, a father whispered through loom's sound, walk with the truth, my son, whatever comes. No fortune blessed his youthful hands. Though struggles and challenges, he built a bond that time could not bear. The seeds once planted in a small village grew into shelters where thousands found not just a job, but dignity and light. A family guided by vision and light, he always helps the needy in distress and leaves a trail of gentleness behind. Some measure life in gold and silver, but he always measures life in lives he shaped. A weaver's son who built an empire strong. Today we honor not just wealth and fame, but character that shines beyond the fame. His humble beginning gives a great teaching for all of us. Every calamity becomes an opportunity. Humble beginnings never limit our growth or success. Thank you. அற்புதமான வரிகள். சிலர் வாழ்க்கைய வெள்ளியிலையும் தங்கத்திலையும் அளப்பாங்க. அவர் வடிவமைச்ச பிறருடைய வாழ்க்கையால அவருடைய வாழ்க்கை அளந்திருக்காரு. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் தகவல்